தியானம், விரதம், தவம், நோன்பு மேற்சொன்னவை எல்லாம் புற அழுத்தங்களில் இருந்து மனம் தன்னை புதுப்பித்து கொள்ள நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்து விட்டு சென்ற வழிமுறைகள். விரும்பி விரதம் இருப்பதும் வேண்டி நோன்பு இருப்பதும் வேறல்ல. ஆன்மா ஆண்டவனோடு பேச ஆண்டனக்கள் இல்லாத யுகத்தில் ஆதி மனிதன் கண்டுபிடித்த அதிநவீன தொழில்நுட்பம் அது. இந்த பிரபஞ்சத்தின் எந்த அலைவரிசையில் ஆதிகேசவனோடு ஆண்டாள் பேச பிரியப்பட்டாலோ அதே அலைவரிசையில் கண்ணனும் தன் காதலை முன்மொழிந்து இருப்பானோ? பத்மநாபன் பரம்பொருளே என்றாலும் பக்தியில் பாவை நோன்பு இருப்பது. தேகமெல்லாம் திருமாலின் நாமம் தீயாய் எரிய உயிரெல்லாம் பெருமாளை பெருந்தவம் செய்ய கடவுளை கண்ணனாகவும் கண்ணனை கணவனாகவும் பாவித்து சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஆயகுலத்து அழகி ஆண்டாள் அல்லவோ? இறைவனின் இதயத்தில் இடம் பிடிக்க வைகரையில் நீராடி விரதமிருக்க அன்பு தோழிகளை விழைகிறாள் ஆயர்பாடியில் ஆண்டாள். பார்ப்போற்றும் பரமனுக்கு கோதையின் 10ஆம் பாசுரம். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். முற்பிறவியில் வைகுந்தநாதனை வணங்கி நோன்பிருந்தால் இப்பிறவியில் சொர்க்கத்து சுகத்தினை அனுபவிக்கும் பெண்ணே, நீ வீட்டின் கதவுகளை திறக்காவிட்டாலும் வாய் மலர்ந்து வார்த்தை உதிர்க்க தயங்குவது ஏன்? நறுமணம் வீசும் துளசியை தன் தலையில் வைத்திருக்கும் நாராயணனை நம்பிக்கையோடு வணங்கினால் நோன்புக்குரிய பலனை நொடி பொழுதில் தருவானே. தூக்கத்தை கலைத்திடு என் தோழியே, இல்லையெனில் அந்த கும்பகர்ணனே தோற்று போவான் உன்னிடம். சோம்பலை சாம்பல் போல் எரித்து எழுந்து வா, அணிகலன்கள் அணியாத அழகியே, ஆயனின் அருள் பெற